இது எல்லாருமே இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே போய் பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஜெனரேட்டர் வசதி வச்சிருக்காங்க. கேட்டா நாங்க போய் கேட்கறதுக்கு புதுசா இப்பதான் ஜெனரேட்டர் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கூட வச்சிருக்கோம். ஆனா பார்த்தா ஜெனரேட்டர் ஓடல. காரணம் பேட்டரி செயல்படவில்லை. அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்குறாங்க, பேட்டரி செயல்படவில்லை. அங்க உள்ள இடத்துல போய் பார்த்தோம்னா தற்போதைக்கு கட்டடம் தான் பெருசா இருக்கு. கட்டடம் பெருசா இருக்கு. சிறுவர்கள் போய் உல்லாசமாக இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட அவல நிலை இந்த மலைமேல்குடி அரசு மருத்துவமனையில இருக்கு. இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடக்குது. இங்க போய் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக கொண்டு வைக்கிறாங்க. திரும்பி ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த பாடி அப்படியே ஊதி போய் உப்பி போய் கிடக்கு. இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு இது அருகதை இல்ல. இதை நீங்க அரசு மருத்துவமனைக்கு அரண்நாய்க்கு கொண்டு போங்க. ஒரு சாதாரண ஒரு ஜெனரேட்டர் வசதி கூட இந்த ஏரியாவில் இல்ல. 30 கிலோமீட்டர் சுற்றளவு, ஏறக்குறைய 8 லட்சம் பேர் மக்கள் இங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். இரவு நேரங்கள்ல சரியான காவலாளி இல்ல. இரவு நேரங்கள்ல பார்த்தா பாம்புகளுடைய நடமாட்டம் அங்க அதிகமா இருக்கு. எல்லாத்துக்குமே நாங்க எதுவும் ஆதாரம் இல்லாம சொல்லல, அனைத்து ஆதாரங்களுமே எங்கள்கிட்ட இருக்கு. அரசு துறை அதிகாரிகளே, நீங்கள் பெருமக்கள் எல்லாருமே கேட்டுங்க, அனைத்து ஆவணங்களும் நாங்க வச்சிருக்கோம். எதையுமே ஆவணம் இல்லாம பேசவே இல்லை. ஒரே ஒரு டாக்டர் இங்க உள்ள அரசு ஊழியர்களும் கேட்டா நாங்க என்ன பண்றது, டாக்டர் இல்லைன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்றது மட்டும்தான் அலைக்கழிவு செய்யறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கண்டிக்கணும். இவங்களுக்கு நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக இந்த மலைமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்று அனைத்து டாக்டர்களும் போடணும், நிர்வாகத்தில் உள்ளவங்க எல்லாருமே சரியாக செயல்படணும் அப்படின்னு நம்ம இந்த அரசு துறை அதிகாரிகள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதற்காகத்தான் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு, பெரும்பாலும் ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணன் அவர்கள் பெருசாக செல்வதில்லை. எங்களுடைய அழைப்பை ஏற்று அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதற்காகத்தான் அண்ணன் ஏதாச்சும் சேர்ந்து இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா சொன்னோம்னா இங்க உள்ள நிர்வாகம் ஏதாச்சும் செய்வாங்க. நேற்று கூட ஒரு சமாதான கூட்டம் போடுவோம் அப்படின்னு நம்ம வட்டாட்சியர் அவர்கள் அழைத்தார்கள். சமாதான கூட்டத்திற்கு சென்றோம். அது சமாதான கூட்டமாகத்தான் இருந்ததை ஒழிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கூட்டமாக இல்லை. 1 வாரம் டைம் கேட்டாங்க. அந்த 1 வாரம் டைத்தை நீங்க எங்கன்னு சொல்லாதீங்க, இங்க வந்திருக்க அத்தனை மக்களுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். தற்போதைக்கு அவர்களும் வந்திருக்காங்கன்னு தெரியல. அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, எங்க கூட்டம் கூடனாலும் சரி உடனடியாக காவல்துறையை வச்சு எல்லாரும் அள்ளி கொண்டு வச்சு ஒரு மண்டபத்தை கொண்டு வச்சிடணும், வழக்க போட்டு போடணும், உள்ள கொண்டு வச்சிடணும். ஏன்னா இது ஒரு அரசு அல்ல, இது ஒரு தரிசு. இதற்கு ஒரு மினிஸ்டர் அல்ல, அவர் ஒரு செயல்படாத ஒரு மினிஸ்டர் தான். அவர் இந்த ஏரியாவில் இதுவரைக்கும் வந்ததில்லை. அவர் இதுவரைக்கும் இந்த சுகாதாரத்தினுடைய அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் இந்த ஏரியாவில் வந்திருக்காங்கன்னா இத்தனை நேரம் ஆச்சு, 4 வருடத்துக்கு மேல ஆச்சு. இதுவரைக்கும் ஒரு நாள் கூட இந்த மருத்துவமனை பார்த்ததில்லை. ஒரே ஒரு அடிப்படை வச்சு ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஜெனரேட்டர் வாங்கி வச்சா இந்த இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னாவே தெரியும். அதுல அந்த மருத்துவமனை ஏதாச்சும் லைட் எரியுதா? எல்லாருமே அப்படியே கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, மருத்துவமனை லைட் எரியுதா? இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். நாங்க ஒன்னும் ஆர்ப்பாட்டம் பண்ணல, மறியல் பண்ணல, எங்களுடைய விளக்கத்தை தான் சொல்ல போறோம். இந்த விளக்கத்தை சொல்ல போறோம் அப்படின்னா, இல்லை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது, நீங்க கோஷம் போடுவீங்க. அங்க நோயாளிகளே இல்ல, அப்புறம் எங்கிட்ட பாதிப்பு ஏற்பட போகுது? அதிகாரிகளே போய் பாருங்க, அங்க நோயாளிகள் இருக்கிறார்களா? இல்ல. இப்ப 108 ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துச்சுனாலுமே இங்க பாக்குறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. அரசு துறையே நீங்க கவனமாக செயல்படுங்க. மக்களே நீங்கள் அத்தனை பேரும் விழித்தெழுங்க. இதுதான் நம்மளுடைய நேரம், இதுதான் நம்மளுடைய கட்டம். நம்ம போராடுறோம், போராட்டத்தின் மூலியமாகத்தான் நம்ம வெற்றி பெற முடியும். மக்களோடு மக்களாக நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இயக்கம் தமிழக தேசம் கட்சியானது உங்களுக்காக நிற்கும், உங்களுக்காக உங்களோடு தோளோடு தோல் நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி விஜயகுமார் அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள். சமநீதி போராளி அண்ணன் அவர்களுடைய பொற்பாதம் போற்றி தமிழர் தேசம் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த தேவையான ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, வணிக பெருமக்களே, சுற்றுவட்டார கிராமத்தார்களே, மக்களுக்காக போராடக்கூடிய சக அமைப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் புதுவை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எனது நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
எனக்கு விவரம் தெரிஞ்ச நேரத்துல மருத்துவமனை ரொம்ப சிறுசா இருந்துச்சு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த மருத்துவமனை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி மிகவும் பிரபலமாக இருந்த மருத்துவமனை தான் இந்த மணமேல்குடி அரசு மருத்துவமனை. இன்று அடிப்படை வசதிகள், குடிநீர், சாப்பாடு, இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி மருத்துவமனையும் ஒண்ணு அடிப்படை வசதி ஆயிருச்சு. பாட்டி வைத்தியத்தால பிறந்ததனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாருமே பாட்டியின் உறவு சொந்தங்கள் நீடிச்சு இன்று வரை இருக்கு. ஆனால் இன்று மருத்துவமனையில் பிறந்ததால என்னவோ அனைவரும் பிறப்பு முதல் இறப்பு வரை நிரந்தரமாக மருத்துவமனையை நாடக்கூடிய சூழலே உள்ளது. இந்த மருத்துவமனை நமக்கு சொந்தமானது இல்லை என்று இல்லை, நம்மளுடைய மருத்துவமனை. என் காசுல, உங்க காசுல, இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட வரிப்பணத்துல கட்டின அந்த மருத்துவமனை. அங்க என்ன நடக்குது அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வருடமாக வெளியில் சொல்ல முடியாத குமுறல்களை இந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விபத்துங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று, சொல்லிக்க முடியாத வியாதிகள் அதிகமாக என்று வந்து கொண்டிருக்கின்றது. ரோட்ல நல்லபடியா நடந்து போறோம், நம்ம ஓரமா தான் போவோம். வர்றவன் அடிச்சு போட்டோம்னா மருத்துவமனைக்கு வரும். அங்க சுயநினைவோட அந்த இடத்துல அடிபட்டு கிடந்தாதான் ஐயா பக்கத்துல இருக்க முத்திராங்கிட்ட கொண்டு போடுங்க நான் போச்சுக்கிறேன்னு சொல்லலாம். நீங்க மயக்கத்துல கிடந்து இந்த மருத்துவமனையில கொண்டாந்து போட்டா நீங்க கண்ணை முடிச்சு பார்க்கையில அந்த தூய்மை பணியாளர் உங்க காலை புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விவரம் தெரியாத செவிலியர் உங்களுக்கு கல்ல உள்ள வச்சு தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வைத்தியத்துக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய டாக்டர் போன் எடுக்க மாட்டாங்க, லீவ்ல இருப்பாங்க. உடனே உங்களை அறந்தாங்கிக்கோ புதுக்கோட்டைக்கோ ஏத்தி விட்டுருவாங்க. ஆனா அங்க இருக்கவங்க இவங்க உள்ள கல்ல வச்சு தச்சாங்களா மண்ணை வச்சு தச்சாங்களான்னு தெரியாம உங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிடும். இன்னும் நிறைய பேர் வெளியில சொல்லல. அவ்வளவு பேருக்கு உள்ள அந்த தையல் பாத்தீங்கன்னா உள்ள இருந்துட்டு வெளியில நீட்டிக்கிட்டு வந்திருக்கு. அதையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். ஒரு மாத்திரை, பூச்சி அரிச்ச மாத்திரை, அதுவும் இங்கதான் கொடுத்தாங்க. அதை பெருசாக்காதீங்க, கொடுங்க, நாங்க சரி பண்ணிடுறோம். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்து நடக்கும்னாங்க. சரி, நான் அதையும் பொறுத்து போயாச்சு. ஒரு நைட்டுக்கு 15 முறை இங்க ஆம்புலன்ஸ் வந்து போகுது. வெளியில வச்சிருக்காங்க. அதாவது அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு பரிந்துரைக்கிறதுக்கு ஒரு பேப்பர். ஆம்புலன்ஸ் போய் நின்ன உடனே உள்ள இருந்து நோட்டோட வந்துடுறாங்க. அம்மா அறந்தாங்கி போயிடலாம், புதுக்கோட்டை போயிடலாமா, இங்க வைத்தியம் பார்க்க டாக்டர் இல்லம்மா, நாங்க உங்களோட கதறோம், உங்க பிள்ளையோட உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. இங்க எல்லா வசதியும் இருக்கு, ஆனா போதுமான ஆள் இல்ல, பராமரிப்பு இல்ல. அதனால உடனடியா உங்க பிள்ளைய காப்பாற்றணும்னா நீங்க அறந்தாங்கிக்கும் புதுக்கோட்டைக்கோ கொண்டு போங்கன்னு சொல்லி நம்மளை உடனடியாக அந்த 108ல பிடிச்சி ஏத்தி விட்டுறாங்க. இதுவரையும் இந்த நிலை தான் இந்த இருக்க பெரிய கட்டடத்துல நடக்குது. நாங்க ஒண்ணு மட்டும் தான் சொல்லிக்க விரும்புறோம். இது மருத்துவமனைங்கிற பேர் இருக்கிறதுனாலதான் இதுக்கு போராடுறோம். பக்கத்துல இருக்க 2 ஒயின் ஷாப்பையும் தூக்கி உள்ள வைங்க, அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறோம். போலீஸ் ஒயின் ஷாப் வாசல்ல வந்து புடிச்சு போடுற வழக்கு மிச்சமா இருக்கு. அந்த இடத்துல செத்து போனா அங்கேயே போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தா ஒரே வழியா கொண்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம். போலீஸுக்கு வேலை மிச்சம், எங்களை மாதிரி போராடக்கூடிய அமைப்புகளுக்கும் வேலை மிச்சம். தயவு பண்ணி அந்த மருத்துவமனை எடுத்துட்டு பக்கத்துல ஊர்களை சீரழிக்கிற 2 ஒயின் ஷாப் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு இடத்துல ஒரு ஒயின் ஷாப். இங்க பாருங்க, குடிச்சு விட்டு வெளியில வந்தோடனே எங்களுக்குள்ள பிடிச்சி கேஸ் போடுறதுக்கு ஒரு ஒயின் ஷாப். இது மக்கள் எல்லாருமே சிந்திங்க. இந்த அவல நிலை இதற்கு மேலும் நீடிக்க கூடாது என்றால் இது போன்ற சம்பவங்களை உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு நிரந்தர தீர்வு அமைத்து தர வேண்டும் என்று தமிழர் தேசம் கட்சியின் வாயிலாகவும் இங்கே குமுறி கொண்டிருக்கின்ற பொதுமக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த போராட்டமானது தற்காலிக போராட்டம் தான். இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியா பூட்டு போடுற போராட்டம் அறிவிச்சிருக்கோம். செவிலியரெல்லாம் வெளியில அனுப்பிட்டு, பேஷண்ட் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு நம்மளே திண்டுக்கல்ல பெரிய பூட்டை வாங்கிட்டு எல்லாத்தையும் பூட்டிடலான் இருக்கோம். அதுக்கு இடையில நடவடிக்கை எடுத்துட்டா சரியா இருக்கும். இல்லாட்டி அதை நாங்க பூட்டிடுவோன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குரு மணிகண்டன் அவர்கள் உரையாற்ற. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் போல்
சுருங்கிவிட்ட அரசு மருத்துவமனையை உரிய முறையில் நிர்வகிக்க சொல்லி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் உணர்வு எழுச்சியோடு இங்கே பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் KKS அன்பு தம்பி குருமணிகனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். பேரன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த சுதந்திர நாட்டில்தான் நாம் சுதந்திரம் பெற்று 76 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 76 ஆண்டுகளாக இங்கே ஜனநாயகத்தின் வழியிலான ஆட்சி நடக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிதான் இந்த மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான ஆட்சிதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று கொக்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் இதே ஆட்சியில்தான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நடக்கின்ற இந்த தமிழ்நாட்டிலே நடக்கின்ற திராவிட ஆட்சியில்தான், திராவிட மாடல் ஆட்சியில்தான் ஒரு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் கூட பணியில் இல்லை. நாங்கள் எல்லாம் எங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக வீதிக்கு வந்து போராடுகிறோம் என்று இந்த மணல் மேல் குடியிலே மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதைவிட கேவலம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு வேற என்னவாக இருக்க முடியும்? மருத்துவமனை, அரசு மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் தான் இங்கே அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். ஒரு தலைவலி என்று போனால் கூட நீங்கள் புதுக்கோட்டைக்கு போங்க, ஐயா எனக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது, அப்படியா நீங்கள் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக அறந்தாங்கிக்கு போங்க அல்லது புதுக்கோட்டைக்கு போங்க. அப்ப இங்க எதுக்கு? மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி இழுத்து மூடும் போராட்டம் தான் இங்கே நடத்திருக்க வேண்டும். ஒரு நாட்டில் நம்முடைய வாக்குகளை வாங்கி கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இந்த குடிமக்களுக்கு உண்மையாகவே அடிப்படையாக செய்ய வேண்டியது என்ன? தரமான கல்வியும் தரமான மருத்துவமும், அடுத்து உள்கட்டமைப்பு வசதி. இங்க பாருங்க, நமக்கு மிகப்பெரிய சாட்சியாக இந்த இடத்துல இருக்கு. என்பார்களே, இங்கே கூடிப்பவர்கள் மட்டும் ஏதோ தமிழர் தேசம் கட்சி மட்டும் நாளைக்கு இந்த மருத்துவமனைக்கு சென்று பயன்பட போறதில்லை. எங்களுக்கு மட்டும் நோய்கள் எந்த பிரச்சனை வரும்போது நாங்க மருத்துவமனைக்கு நிக்க போறதில்லை. இங்க இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள், இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள், உங்கள் அத்துணை பேருக்காக நாங்கள் இன்றைக்கு 7 மணிக்கு கத்திக் கொண்டிருக்கிறோம். இங்கேயே சிறந்த உதாரணம் இருக்கிறத பாருங்கள். இதற்கு பேர் பேருந்து நிலையமா? அம்மா பேருந்து நிலையம். இந்த பேர் வச்சிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல எழுதியிருக்க இந்த பேருக்கு மட்டுமே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பான். நல்லா கேட்டுங்க, இந்த ஆர்ச்சி கட்டி இந்த பேருக்கு மட்டும் இதை கட்டுறதுக்கு அப்புறம் செலவாயிருக்கும். ஆனா அதற்கு பின்னாடி அப்படியே பாருங்க, சுடுகாடு மாதிரி இருக்கு. இதுதான் பேருந்து நிலையம். மணமேல் குடிக்கு பேருந்து நிலையம் இதுதான். இது சுடுகாடு. பக்கத்திலே ஒரு ஒயின் ஷாப் வேற. இது சுடுகாடு, அந்த மருத்துவமனை பாலடைஞ்ச பங்களா. இந்த மருத்துவமனை அங்கிருந்து திரும்பி பாருங்க. மருத்துவமனை ஒரு வெளிச்சம் இருக்கணும் இல்லையா? நோயாளிகள் வர்ற மாதிரி இருக்கா? அங்க போனா உடனே சாகிற மாதிரி தான் இருக்குது. இது மருத்துவமனையா? இந்த மாவட்டத்துக்கு 2 அமைச்சர் வேற. இங்க ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் பேரு. ராமச்சந்திரன் இதுவரைக்கும் தொகுதிக்கு 2 முறை தான் வந்திருக்காங்க. திருவாளர் ராமச்சந்திரன் கல்யாணம், காது குத்து எல்லாத்துக்கும் போவாரு. இது மாதிரி மக்கள் பிரச்சனை, மருத்துவத்திற்காக ஒரு பகுதியிலே மக்கள் போராடுகிறார்களே, நாம என்ன செய்யணும்? அடுத்த கட்டம் சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. பேசுவாரா ராமச்சந்திரன்? சட்டசபையில இந்த பகுதி தொகுதி மக்களை, அறந்தாங்கி தொகுதி மக்களை பத்தி பேசியிருக்காரா? அடுத்த முறை என்ன தெரியுமா பண்றாரு? எங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்றாரு. அடுத்த முறை எப்படி எம்எல்ஏ ஆவறதுன்னு ஏஜென்சிகளை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏஜென்சில தெரியுமா? இப்பெல்லாம் நேரடியா ஓட்டு கேட்டுலாம் வெற்றி பெறதெல்லாம் அவங்க வியூகலாம் வகுத்துலாம் பண்றது இல்ல. நிறைய தனியார் நிறுவனங்களை கொண்டு வந்து அந்த தனியார் நிறுவனங்கள் அவங்களுக்காக வேலை பார்த்து வெற்றி பெற வைக்கிறது. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த முறையும் அவர் தான் அந்த தொகுதியில எம்எல்ஏ ஆகணும். மானமும் ரோசமும் கொண்ட யாராவது இப்படி சுடுகாடு போல் பேருந்து நிலையத்தையும் பாலந்த பங்களாவை போய் அரசு மருத்துவமனையை வைத்திருக்கக்கூடிய இந்த ராமச்சந்திரனுக்கு இந்த திமுக அரசாங்கத்துக்கு வாக்கு செலுத்தலாமா? நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்துருவோம். ஐயோ தலைவலின்னு போனா அங்க புதுக்கோட்டைக்கு அனுப்பிவிடுறான், அறந்தாங்கிக்கு அனுப்பிவிடுறான், இது சரியில்லை அப்படின்னு மக்கள் பிரச்சனை வரும்போது தமிழர் தேசத்தை நோக்கி நீங்கள் வருகிறீர்கள். ஆனால் வாக்கு செலுத்தும் போது இந்த சம்பவம் உங்களுக்கு நினைவில் இல்லாம போயிடும்.
500 ரூபாய் கொடுக்கிறான், 200 ரூபாய் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி வாக்கு செலுத்துறீங்கன்னு சொன்னா மறுபடியும் உங்களுக்கு மருத்துவமனை இதை விட கேவலமாக இருக்கும். இதை விட கேவலமா இருக்கும். சமீபத்தில் என்ன நடந்துச்சு? சென்னை மருத்துவமனையில மருத்துவம் பார்க்க போன பையன் தன்னுடைய தாய்க்கு மருத்துவம் சரியாக பார்க்கல, அலட்சியப்படுத்தினாங்க, டாக்டரே குத்திட்டான். ஏன் நடக்காது? உடனடியாக மருத்துவர்கள் மேல ஒரு பணி சுமத்தப்பட்டவுடனே உடனடியாக மருத்துவ சமூகம் திரண்டது. ஆனால் அதற்கு பின்பாக இருக்க நீதி என்னன்னு யாரும் தெரியல. எங்கே நாம ஒரு ஏழை எளியவர்கள் இந்த மருத்துவமனைக்கு போறோம். யாராவது பணக்காரன் போறோம்னா இல்ல இங்க இருக்கக்கூடிய ராமச்சந்திர எம்எல்ஏ என்னைக்காவது இந்த மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆயிருக்காரா? அவருக்கு உடம்பு சரினா எங்க போறது? அவங்க பொண்டாட்டி பிள்ளை ஏதாவது போகுமா? இல்ல அவங்க ஒண்ணு விட்ட குழந்தையா இருந்தியா ஏதாவது சொந்தக்காரங்களாவது யாராவது போய் இந்த மருத்துவமனைக்கு போவாங்களா? இவ்வளவு ஏங்க நாட்டுல 2 முதலமைச்சர் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா அதிமுகவும் திமுகவும் தான் ஆண்டுச்சு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் அவர்கள் இந்த அரசு மருத்துவமனையை அவர்கள் கட்டி வைத்த அரசு மருத்துவமனையை நம்பல. கலைஞர் கருணாநிதிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன போதும் 60 ஆண்டு காலமாக ஆண்ட கருணாநிதி இந்த அரசு மருத்துவமனையை நம்பல. கடைநிலை கவுன்சிலரா இருக்கிறவங்க கூட அரசு மருத்துவமனையை நம்பல. யாராவது போய் அட்மிட் ஆகிறானா? அங்க போனா செத்து போயிருவோம். முடிச்சு போச்சு அந்த காலம்னா. கக்கன் காமராஜரோட முடிச்சு போச்சு. அரசு மருத்துவமனையில அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றதெல்லாம் முடிச்சு போச்சு. ஜிம்ம திறந்து வச்சுட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா, உதயநிதி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஜிம்ல போய் எப்படியே தம்பிள்ஸ் போட்டு பாக்குறீங்கல்ல. அரசு மருத்துவமனை திறந்து வச்சுட்டு அங்க வந்து ஊசி போடுங்க, அங்க அட்மிட் ஆகுங்க பார்க்கலாம். எது தடுக்குது உங்களை? அப்ப ஏழை எளிய இழிச்ச வாயினுங்க பரிசோதனை பண்ற எலி மாதிரி இந்த மக்களை பயன்படுத்துறாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க? சமீபத்துல கல்ல வச்சு தச்சிருக்காங்க. சிகிச்சை பார்க்கறதுக்கு யோக்கியம் இல்லாம என்ன பண்றோம்னே தெரியாம கல்ல கால்ல வச்சு தச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு ஊடகங்கள்ல வர்றதில்ல. ஏன்னா தமிழ்நாட்டு ஊடகத்தையே திமுக அரசாங்கம் தான் நிர்வகிக்கிறது. இது பகிரங்கமான குற்றச்சாட்டு. எந்த செய்தி எப்ப வரணும், எந்த செய்தி எப்ப வரணும், எந்த செய்தி ஹெட்லைனா வரணுங்கிறத தமிழ்நாட்டு அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் தான் முடிவு செய்யுது. தமிழ்நாட்டில் மருத்துவமனைகள் இப்படி கேவலமான நிலைக்கு போயிட்டு இருக்கிறதுக்கு முழு பொறுப்பை திமுக அரசாங்கம் தான் எடுத்துக்கணும். இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? இல்ல இல்ல நாங்க மருத்துவமனைக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லைன்னு அரசாங்கம் சொல்லிட முடியுமா? மருத்துவத்துறை அமைச்சர் ஓடுவாரு, ஜாக்கிங் பண்ணுவாரு, வாக்கிங் போவாரு. இந்த போட்டோ ஷூட் மட்டும்தான் நடத்துவாரு அமைச்சர் மா சுப்பிரமணியன். என்னைக்காவது இன்னைக்கு சட்டசபையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்னைக்காவது அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்ததை பத்தி பேசியிருக்காங்களா? ஆனா என்ன பண்ணுவாங்க? மாட்டு வண்டி பந்தயம் நடத்துவாங்க. முதல்வர் ஸ்டாலினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடத்துவார்கள். இளவரசர் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாளை முன்னிட்டு இன்னும் விழாக்களை நடத்துவார்கள். ஆனா அரசு மருத்துவமனை என்ன நிலைமையா இருக்குன்னு கண்டுக்க கூட மாட்டாங்க. டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்துருச்சு, 1000 கோடி நாங்கள் ஊழல் பண்ணணும் அப்படின்னு விசாரிக்கவே கூடாது அப்படின்னு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? 1000 கோடியை ஒருத்தர் திருடிடுவானா, திருடிட்டுன்னு மத்திய அரசாங்கம் வந்து பிடிக்க வரும்போது நாங்க திருடுனதெல்லாம் பிடிக்க கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு, இந்த சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எங்க பார்த்தாலும் போராட்டம். என்ன போராட்டம் தெரியுமா? சாலை வசதி கேட்டு போராட்டம், மருத்துவ வசதி கேட்டு போராட்டம், கல்வி வசதி கேட்டு போராட்டம், தொடர்ச்சியாக போராட்டம். மருத்துவர்கள் போராடுகிறார்கள், மின்வாரிய ஊழியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் போராடுகிறார்கள், துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள். எல்லாருடைய போராட்டையும் போட்டு தேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறது இந்த அரசாங்கம். விரைவில் இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சி தூக்கி எறிவதற்காக இந்த மக்கள் தயாரா இருக்கணும். இங்க அரசு மருத்துவமனை சரியில்லை, நீங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் நீங்க கூடி நிக்கிறீங்க. இதே கோபமும் இதே கொடுஞ்சினமும் எப்ப இருக்கணும்? ராமச்சந்திரன் அடுத்த முறை உங்கள் பகுதிக்கு வாக்கு கேட்டு வந்தார்கள் என்று சொன்னால், எப்படி நீ இங்க வந்து அரசு மருத்துவமனையை எப்படி வச்சிருந்தியோ அப்படியே உனக்கு மரியாதை பண்ணி திருப்பி அனுப்புறோம்னு சொல்லி உங்களுடைய மரியாதை செருப்பாலும் விளக்க மாற்றாலும் இருந்துச்சுன்னா அடுத்த முறை வர்ற எம்எல்ஏ சரியா அதெல்லாம் பார்ப்பான். இல்ல எங்களுக்கு 500 ரூபாய் போதும் 200 ரூபாய் போதும்னா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஒண்ணும் பண்ணாங்க. தலைவலி வந்தாலும் ஆஸ்பத்திரியே முன்னாடியே படுத்து செத்து போயிருங்க. இதான் வழி. இவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா
தலைவலி வந்தா கூட தெருவுல கிடந்து சாக வேண்டியதான். அதுதான் நிலைமை. அதனால மாற்றம் உங்கள்கிட்ட இருந்து பிறக்கணும். வாக்கு கேட்டு வரும்போது ராமச்சந்திரன் வந்தா இத கேள்வி கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்க சமூக நீதி போராளி அண்ணன் அவர்களுடைய உரை இன்னும் சற்று நேரத்தில். வருகிட்டு இருக்கக்கூடிய நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்டையோ பொதுமக்கள்கிட்டையோ மன்னிப்பு கட்டுகிறார். 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம். வர்ற வழியில அவசரமா போய் நம்ம மக்கள் வழிபாட்டு தளத்துல நம்ம மக்களை கேவலமா பேசி அங்க இருக்கக்கூடிய உரிமையை மறுத்து வெளியே தள்ளிட்டாங்க. அது இல்லாம வழக்கு போட்டிருக்காங்க. அதனால அந்த மக்களை சந்திக்கணுங்கிறதுக்காக கச்சிராம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வர்றேன். அதுவும் ஆலங்குடி பகுதியில் இருக்க கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன். அதனாலதான் தாமதம் ஆயிடுச்சு. அதுக்காக உங்கள்கிட்ட நாங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அரசு மருத்துவமனையாக இருந்த இந்த மருத்துவமனையை ஆரம்ப துணை சுகாதார நிலையமா சுருங்கிட்டு வருது. மிக மக்கள் கூடுகிற மாபெரும் மக்கள் திரள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களையும் தாய்மார்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து ஸ்டேஜ் கூட போட விடல காவல்துறை. திராவிட மாடல் ஆட்சியில காவல்துறை எவ்வளவு கச்சிதமாக வேலை செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஆர்ப்பாட்டத்தை மறந்த காம்ரேட்டுகள் கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது இல்லை. காவல்துறைக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது தமிழர் தேச கட்சி மட்டும்தான். இன்னைக்கு நாம ஜெனரேட்டரை போட்டு இந்த மாதிரி ஒரு டாடா ஏஸ்ல நின்று எதுக்கு உங்களுக்கு எல்லாம் யூனிஃபார்ம்? கொஞ்சமாவது மக்களுக்காக சிந்திங்க. காவல்துறை எல்லாம் கேட்டுக்கிறேன், கொஞ்சமாவது மக்களை பாருங்க. மக்களுடைய வரி பணத்துல தான் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டம் பண்ணாத, போராட்டம் பண்ணாத. இதுல வேற பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த துறையினுடைய துணை இயக்குனர் இணை இயக்குனர் கூப்பிட்டு சட்டசபை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு 3 நாளைக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. சட்டசபை நடந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க எந்த நல்ல காரியம் நடக்கக்கூடாதா? எதற்காக சட்டசபை நடக்குது? மக்களுக்காக தான் அந்த சபை. அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு 3 நாள் தாமதப்பட்டுங்க, உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அதிகாரிகளுக்கு ஒன்னே சொல்லிக்கொள்ள விரும்புறேன், நாங்க பூட்டுலாம் போட மாட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல பூட்டுலாம் போட மாட்டோம். கொஞ்சம் வியாதிகளுக்கு வர்றவங்களும் அங்க வராம போயிடுவாங்க. துணை இயக்குனரை, அதுல வேலை பார்க்கிற அரசு மருத்துவர்களை, செவிலியர்களை ஒப்பாரி வைக்கிற போராட்டம் இல்ல. மக்களுக்கு ஒழுங்கா மருத்துவ சேவை செய்யாத அந்த மருத்துவர்களை கண்டித்து மண்ணை வாரி இறக்கிறோம். உன் குடும்பம் எல்லாம் நாசமா போகணும். நாங்க வரமுறை ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை நாசமாக்குறீங்களா? தலைவலி வந்தா கூட எங்களை அலைய வைக்கிறீங்கள அப்படின்னு அடுத்த கட்ட போராட்டம். அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில மண்ணை வாரி இறக்கிற போராட்டம் நடக்கணுங்கிற இடத்துல தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய மலர்மேல்குடி வடக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் ஜே சதீஷ்குமார் அவர்களை, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மலர்மேல்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் மு அரவிந்த், முன்னிலை வகித்திருக்கக்கூடிய புதுகை கிழக்கு மாவட்ட செயலாளர் கே விஜயகுமார், மாநில தொழிலாளர் துணை செயலாளர் திருமுருகன், மாவட்ட இணை செயலாளர் அஜய்குமார், மாவட்ட துணை அவைத் தலைவர் இ செல்வி, மாவட்ட பொருளாளர் கே சத்யா, மாவட்ட இணை செயலாளர் தனசேகரன், மாநில மீனவர்களுடைய துணை செயலாளர் கா பழனிராஜா, மாவட்ட மீனவர்களுடைய செயலாளர் ஸ்டார் குமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் எம் சுமதி, மாவட்ட துணை செயலாளர் பி கருப்பையா,
மாவட்ட இணை செயலாளர் சி மதி, மாவட்ட இணை செயலாளர் தனசேகரன், மாவட்ட தாய்மார்கள் யூனியன் செயலாளர் NSM ஆசியம்மாள், மணவை ஒன்றியத்தினுடைய செயலாளர் ஸ்டாலின், மலமேல்குடி ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள் செந்தில் ஒன்றிய பிரதிநிதி தனசேகரன், சித்திரவல்லி, சதீஷ்குமார், அருண்குமார், சித்தீஸ்வரன், ராமநாதன், சேகா கணேசன், மா பிரகாஷ், விஜய், சந்துரு, விஜயகுமார், சத்யபாலன், கார்த்திக், பி பாலமுருகன், கா முருகன், கார்த்திக் ராஜா, சுரேஷ், செந்தில், கா விக்னேஸ்வரன், மா முருகையா, பி மகாலிங்கம், பாலமுருகன், பா ராஜா, சா வைத்தீஸ்வரன், ரமேஷ், இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர்கள் பசுபதி, தர்மராஜ், ஏகேஎஸ் ராஜா, மனோரஞ்சிதம், நிகழ்ச்சியை நன்றியாற்றக்கூடிய மாவட்ட அவைத் தலைவர் ரவிச்சந்திரன், எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை கோரிக்கைகளை இங்கு வைத்திருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி குருமணிகண்டன், மாநில இளைஞர்களுடைய செயலாளர் அன்பு, மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு மட்டும் இல்ல இந்த பிரச்சனை, மக்கள் போராடுகிற பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அரசு, தமிழகத்தினுடைய முதல்வர் இந்த மக்கள் மீது கவனம் செலுத்தினாதானே கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்கள். அவங்களாவே சொல்லிக்கிறது. இப்ப இங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு என் மாவட்ட செயலாளர் இந்த இடத்துல ஒரு 200 பேர் இருப்போம். 4 மணிக்கு வந்திருந்தோம்னா ஒரு 450 பேர் இருந்திருப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்ம மாவட்ட செயலாளர் தம்பி விஜயகுமார் அவனாவே தலைவர் வந்தப்ப 7 மணியா இருந்தாலும் 1000 பேரை கொண்டு வந்து நிப்பாட்ட ரொம்ப பெருமையா இருக்குன்னு வெளியில சொல்லிட்டானா எப்படி இருக்கும்? ஆலய வரல 250 பேர் 300 பேர் தான் வந்திருக்கோம். ஆனா தம்பி என்ன பண்றா, எல்லா பகுதியிலே போய் அந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்க 1000 பேர் கலந்து கொண்டோம் அப்படின்னு பெருமை பேசி திரிகிற மாதிரி தமிழகத்தினுடைய முதல்வர், நாங்க தான் நம்பர் 1 இந்த முதல்வர், இந்த தேசத்திலே யார் நம்பர் 1 முதல்வர், நாங்க தான் நம்பர் 1 முதல்வர்ங்கிறார். இப்படி பேசுறவங்க சரி செய்யவே முடியாது. இப்படி யார் பேசினாலும் சரி செய்யவே முடியாது. அப்படியான ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் என்ன பண்றாங்க, அடிப்படை தேவைகளை கேட்கிறோம். அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டருக்கு ஒரு பேட்டரியை வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங் பண்றதுக்கு ஒரு பேட்டரியை வச்சுக்கிட்டியா, இரவு காவலர்களை இங்க போடு. சின்ன வயசு பொண்ணுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அங்க அனுமதிக்கப்படுறாங்க, சமூக விரோதிகள் போய் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட போறான், அதனால இரவு நேர காவலர்களை நியமனம் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. நாம ஒன்னும் நிதி ஒதுக்குற மாதிரி கோரிக்கையெல்லாம் கேட்கலுங்க. அது இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளும் பொதுமக்களும், இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, உளவு பிரிவு காவல்துறையும் அந்த கிராமத்துக்கு போகும்போது அத்தனை போன நான் வரும்போது போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அப்பனா அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கணும்ல. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்க போனா பிரச்சனை ஆகுமா? ஏன்னா மக்கள் குறைய கேட்க போனா என்ன நடந்துச்சுன்னு என் மக்களை சந்திக்கிறதுக்கு நான் போனா கலவரம் வருமா? எத்தனை ஊர்ல வந்திருக்கு அது மாதிரி. அத்தனை முறை போலீஸ் எனக்கு போன் பண்றாங்க, அங்க போகாதீங்க போகாதீங்கன்னா, நீங்க சரியா வேலை செஞ்சா நான் எதுக்கு அங்க போறேன்? ஆகையால நாம ஒண்ணு இங்க புது பில்டிங் கட்டி கொடுங்க அப்படின்லாம் கேட்கல. 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்து சொல்றோம். 24 மணி நேரமும் இங்க டாக்டர்ஸ் இருக்காங்கிறத உறுதி பண்ணுங்க. புதுசா நாங்க 10 டாக்டர் நியமிங்கன்னு சொல்லல. இருக்க டாக்டர் ஒழுங்கா டியூட்டிக்கு வரானா, அதை விட்டு போட்டு அவனா போய் பிரைவேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பல லட்சங்களை சம்பாதிக்கிறானு பாருன்னு சொல்றோம். நீ பார்க்கல, நாங்க பார்க்க வைப்போம். அடுத்து
சின்னதா தலைவலின்னு வந்தா கூட என்ன பண்றாங்களா, தட்டி கழிக்கிற வேலை. தலைவலி சின்னதா ஏதாவது கையில வலின்னு சொல்லி வந்தா கூட உடனே எழுதி கொடுத்துறது. எங்கப்போ எதற்கு இவ்வளவு பெரிய மருத்துவமனை இங்க இருக்கு? பெருசா அடிபட்டுட்டான் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்க காலத்துல திருச்சி ஜிஹெச்சுக்கு வந்தோம்னு சொன்னா, இவன் பொழைக்கிறதே கஷ்டம், கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புவாங்க. எனக்கு விவரம் தெரிய இப்ப எல்லா பகுதியிலுமே மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. முடியலன்னு சொன்னாதான் அங்க அனுப்புவாங்க. எங்க பகுதியில திருச்சியிலாம் குழந்தை தாய்மார்கள் குழந்தை பெறத கூட துணை சுகாதார நிலையத்திலேயே முடிச்சிடுறாங்க. ஆனா இங்க என்ன செய்யறாங்க, நல்லா கவனிக்கணும். வியாபாரிகளும் பொதுமக்களும் சின்ன ஒரு தலைவலி கால் வலி வந்தா கூட தட்டி கழிக்கிற வேலையை செய்கிற இந்த நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் சொல்றோம். அடுத்து மருத்துவமனையில இசிஜி கதிர்வீச்சு உள்ளிட்ட ஆய்வகங்கள் நிரந்தரமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள், இது மட்டும்தான் அவங்களுக்கு செலவு. இசிஜி ரெடி பண்ண கதிர்வீச்சு கருவியை கொண்டு வா, அதுக்கெல்லாம் தகுந்த ஆட்களை அதுல நியமிச்சிருக்கன்னு சொல்றோம். அடுத்து சித்த மருத்துவ பிரிவை போன்று ஹோமியோபதி மருத்துவ பிரிவை தோற்றுவிக்க நடவடிக்கை எடு. இதான் நம்ம கேட்கிறோம். பெருசா பல லட்சங்களை இந்த சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது இங்க இருக்கக்கூடிய மந்திரியோ ஒதுக்கணும்னு கேட்கல. சின்ன சின்ன கோரிக்கைகளை நம்ம கேட்கிறோம். சிறப்பு துறை மருத்துவர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வருவதையும், உள்ளுறை மருத்துவ அலுவலர் 24 மணி நேரம் பணியில் இருப்பதையும் உறுதி செய்தது. அதிகாரிகளுடைய வேலை. இதெல்லாம் செய்ய வேண்டியது யாரு? நம்மளை கூப்பிட்டு பேசுறதுக்கு கூட அந்த ஜேடியா துணை இயக்குனர் வரலங்க. எதுக்கு வேலை பார்க்கிற? அரசாங்கத்தினுடைய பணத்தை சம்பளமா 50,000 1 லட்சமா 1.5 லட்சத்தையே வாங்கிக்கிட்டு உன் புருஷனையும் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிய. நாங்க மண்ணவாரி இறக்கிறோம், உன் குடும்பம் நாசமா போயிடும், நீ உன் தொழிலை ஒழுங்கா செய்யல அப்படின்னு சொல்லி இறச்சோம்னா உன் குடும்பம் நல்லா இருக்குமா? அடுத்து அதான் பண்ண போறோம். ஒழுங்கா மரியாதையா கஷ்டப்படுறவன் உழைக்கிறவன் வந்து போற இடம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு ஒழுங்கா வந்துருங்க. அடுத்து மருத்துவமனையில் பணியிடத்தில் மின் சாதன பொருட்களை மாற்றி அமைக்கவும், மின்வெட்டு பிரச்சனை எதிர்கொள்ள ஜெனரேட்டர் படுத்துற நடவடிக்கை எதுன்னு கேட்கிறோம். இதெல்லாம் கேட்கவே கூடாது. மிகப்பெரிய ஏரியா இது. இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இங்க இருந்து பார்த்தாவே லைட் வெளிச்சமே தெரியல அந்த மருத்துவமனையில. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய டாக்டர் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் நாங்க சரியா பராமரிக்காம வராம விட்டுறோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதிகமா கட்டிக்கங்க, எங்களுக்கு என்ன மாசம் மாசம் பணம் கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்லியிருப்பான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? தனியார் மருத்துவமனையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்க இங்க வந்து இந்த மருத்துவமனையை சுடுகாடு மாதிரி வச்சிருக்கோம், எவனும் வரமாட்டான். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதிகப்படுத்தி நீங்க பல லட்சங்களை சம்பாதிங்க, அதுல சில லட்சங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் அதான் பண்ணிருப்பான். சவக்கிடங்கில் சரிவர செயல்படாமல் இருக்கும் குளிர்பாதன பெட்டி எப்ப நாடி இருப்பான். செத்த பிறகுயாவது அவனை நிம்மதியா விடுங்கப்பா. இங்க இருக்கக்கூடிய டாக்டர் நர்ஸ் எல்லாம் சொல்றேன், குளிர்பாதன கிடங்க வந்து சரி செய்யணுமா. அதே மாதிரி உடற்குழாய்வு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுகால நடவடிக்கை எடு. செத்த பிறகு கொடைங்க, அதை கூட எங்களுக்கு ஒழுங்கா திறக்க மாட்டீங்களா? ஃப்ரீசர்ல போலன்னா என்ன ஆகும்? நாரி நாட்டம் எடுத்துரும். எப்படி நாங்க கொண்டு போய் இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடுமாயா? இந்த பாவம் எல்லாம் சும்மா விடுமா? அரசாங்கத்தையும் கேட்கிறேன், அதிகாரிகளையும் கேட்கிறேன். இப்படி நாங்க கூப்பாடு போடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்காம, ஒரு ஸ்டேஜ் போட கூட அனுமதி கொடுக்காம இருக்க காவல்துறையும் இந்த பாவம் சேருங்கிற நானு. காவல்துறையும் சாரும். செத்து போன பணத்தை நாட்டம் அடிச்சு எங்க கையில கொடுக்கறீங்களே, நாசமா போகிறவர்களா உங்க குடும்பம் நல்லா இருக்குமான்னு கேட்கிறோம். அடுத்து சமூக விரோதிகளிலிருந்து நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் உங்களுக்காகவும் பேசுறோம். நோயாளிகளும் பாதுகாப்பா இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய மருத்துவம் பார்க்கிற நர்சுகளும் பாதுகாப்பா இருக்கணும்னா உடனடியா என்ன பண்ணுங்க,
காவலர்களை நியமிங்க, இரவு நேர காவலர்களை, பகல் நேர காவலர்களை நியமிங்கன்னு கேட்கறது. ஏதாவது நாங்க அதிகபட்சமா நடக்க கூடாத கேட்டிருக்கோமா? இருக்கக்கூடிய வியாபாரிகளும் பொதுமக்களும் ஏதாவது நடக்க கூடாத கேட்டிருக்கோமா? இந்த ஹாஸ்பிட்டலை இன்னும் 50 லட்சம் ரூபாய் செலவுல பெருசாக்கு, அல்லது இந்த மெடிக்கல் காலேஜ் ஆக்கு, அப்படி ஏதாவது கேட்டிருக்கோமா? காட்டுறீங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரலன்னு சொல்லி செங்கல்ல தூக்கி தூக்கி போய் ஊர் ஊரா ஓட்டு வாங்கினீங்களே தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, இங்க எங்களுக்கு இருக்க ஹாஸ்பிட்டல்ல சரியான பணியாளர்களை போடாம, டாக்டர்ஸ் போடாம இப்படி பழி வாங்குறீங்களே, இது நியாயமானு கேட்கிறோம். இந்த ஏதோ அடையாளத்துக்கு மற்ற கட்சி மாதிரி நாங்க ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு போயிடுவோம்னு தயவு செஞ்சு அதிகாரிகள் நினைக்காதீங்க. இதோட இந்த முடிஞ்சிச்சு, செல்வகுமார் வரமாட்டான், விஜயகுமார் அவ்வளவுதான் போயிடுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. இதை சரி செய்கிற வரை இந்த மருத்துவமனையை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக நீங்க சரி செய்கிற வரை எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடரும், பல வடிவங்கள்ல தொடரும். காலையில போய் தாய்மார்கள் ஒரு 50 பேரை இணை இயக்குனர் வீட்டுல போய் உட்கார்ந்து சொல்லிடுவேன், ஒப்பார் வச்சு அழுவ சொல்லுவேன். காலையில 6 மணிக்கு இணை இயக்குனர் வெளியே வரும்போது ஒப்பார் வச்சு ஐயா நாசமா போன அழுவாங்க. அப்ப அந்த பொண்டாட்டி என்ன சொல்லும், அவருடைய மனைவி என்ன சொல்லும், நாசமா போறவனை என்னன்னு பார்த்து தொலையா, இங்க வந்து என் உயிரை வாங்குறதுக்கு இவ்வளவு பேர் 50 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து டாக்டர் சரியா வரல அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவோம், அவங்க வீட்டுல போய் ஆர்ப்பாட்டம் கோஷம் போடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு என்ன பண்ணுவோம், கோஷப்பட. இனிமே வந்து பொது இடத்துக்கு வரமாட்டோம், காவல்துறைக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம். ஆய்வாளர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறோம், காவல்துறைக்கெல்லாம் தொல்லை கிடையாதுப்பா, நீங்க இவ்வளவு பாதுகாப்புல எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இனிமே அதிகாரிகளுடைய வீடுகளுக்கு தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பொதுமக்களை திரட்டிக் கொண்டு அவர்கள் இல்லம் தேடி போக போறோம். அங்க போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம். காவல்துறை இனிமே எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம். அடுத்து நாங்க இன்னும் 1 வாரமோ 10 நாளோ நாங்க டைம் கொடுக்கிறோம். நீங்க 3 நாள் கேட்டீங்க, பேச்சுவார்த்தையில நீங்க 3 நாள் கேட்டீங்க, நாங்க 10 நாள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம். அதற்குள்ள இந்த மருத்துவமனையை தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலா லைட்ட போடியா, இரவு காவலர்களை வையா. எவ்வளவு பேர் அரசு வேலை இல்லைன்னு அலையிறான், பணத்தை வாங்கிட்டு தான் போடுறீங்க. 3 லட்சம் 4 லட்சத்தை வாங்கிட்டு ஒரு இரவு காவலரை போடியா, அவங்க வேலை செய்யறதுயா, பாதுகாப்பா மக்கள் பயம் இல்லாம வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதியான்னு சொல்றோம். இது அடிப்படை தேவை. இதை கூட நீங்க பூர்த்தி செய்ய முடியாதுன்னு சொன்னா நாங்க விட மாட்டோம்யா, நாங்க விட மாட்டோம். தொடர்ச்சி அவங்கள ஆர்ப்பாட்டம்ங்கிற பேர்ல உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்போம். நீங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, காவல்துறை எங்களை ஏற்றிட்டு போய் வழக்கு போட்டாலும் சரி, தமிழகம் முழுக்க தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும் பார்க்காத வழக்கே கிடையாதுயா. நீ என்ன வேணா பண்ணு, எல்லாத்துக்கும் தயாரான தம்பிகளை உருவாக்கி இருக்க. அதனாலதான் 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னு சொல்லி 7:30 மணிக்கு வந்தா கூட 200 பேரை என் தம்பி திரட்டி வச்சிருக்கோம். ரொம்ப மன சங்கடப்பட்டான். அண்ணே அண்ணே அண்ணேன்னு ஒரு 100 அண்ணன் சொல்லியிருப்பான் என்கிட்ட. நான் வரங்கிறதுனால சிறப்பு ஏற்பாடுகளை தம்பி பண்ணியிருந்தா. ஆர்ப்பாட்டம் இதோட முடியறதில்ல, தொடரும். தொடர வேணான்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை இதை சரி செய்து கொள்ளணும். இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நாங்க தானே நிக்கிறோம். கம்யூனிஸ்டுக்காரனா கொடி பிடிச்சு நிக்கிறோம். கம்யூனிஸ்டுக்காரனா கொடியை பிடிக்கிறத மறந்துட்டான். மாசம் ஆனா 5 கோடி 5 crore. அங்க போனாங்கன்னா ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்கன்னா பெட்டியை கொடுத்துருவோம். பேசாம மக்களை பத்தி கவலைப்படாத, ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்யாத, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. அந்த தகுதி எவனுக்கும் கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம். மக்கள் பிரச்சனைனா இரவு பகல் பார்க்காம, கால நேரம் பார்க்காம மக்களுக்காக நீங்க போய் நிக்கணும்.
அப்படின்னு தமிழர் தேசம் கட்சியில இருக்க ஒவ்வொரு தம்பியையும் தயார் பண்ணிட்டு இருக்கேன். அவன் எந்த நேரம் வேணாலும் நிற்பான், யாரை எதிர்த்து வந்தாலும் நிற்பான். யாருக்காக நிற்பானா? இந்த மக்களுக்காக நிற்பான். அதனால எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும். அடுத்த கட்ட போராட்டம் வெவ்வேறு வடிவத்தில் தொடரும். அதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் அனைத்து மதத்தினரும் என் தம்பி விஜயகுமார் கூப்பிட்டானா வந்து நின்னுங்க, மாற்றத்தை உருவாக்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்கோம், இன்னும் எவ்வளவோ இருக்கு. அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய வக்கில்லாத ஒரு பக்கத்தை முதல்வரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். சரி, பேசக்கூடாதுன்னு பார்த்தா உங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கு. பணம் உள்ளவன் போயிடுவான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு, பணம் இல்லாதவங்க எங்க போவாங்க? அரசு மருத்துவமனை நம்பிதான் உயிர் வாழ்றான். அந்த அரசு மருத்துவமனைக்குள்ள போகும்போது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னா இதை விட ஒரு கொடுமை. இந்த கொடுமை எதிர்த்து கேட்க துணியாக இருக்குது. மிகப்பெரிய பாவம். அது அதிமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு அவலம் நடக்குது. உயிரை காப்பாற்றிக்கிற பேர் இடத்துல உயிர் போகுதுன்னு சொன்னா இதை கேட்கறதுக்கு தமிழகத்தில் வேற எந்த கட்சிக்கும் தெம்பு திராணி இல்லைன்னு சொன்னா, தமிழகத்துல யாரா ஆம்பளைன்னு சொன்னா தமிழர் தேசம் கட்சி இருக்க ஒவ்வொருத்தரும் ஆம்பளை. ஆணித்தரமா சொல்லுவேன், நாங்க தான் இதை நடத்தியே தீர்வோம், இதை மாற்றியே காட்டுவோம். போராட்ட வடிவங்கள் மாறும். அதற்கு தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்த, கால தாமதமாக வந்தாலும் காத்திருந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய தம்பியோடு உதவி புரிந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் நெஞ்சம் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிக்கின்றோம் 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 மருத்துவ நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் மருத்துவ நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் இணை இயக்குனரை கண்டிக்கின்றோம் இணை இயக்குநரை கண்டிக்கின்றோம். கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா? மக்களை காக்க தவறியதா? கேவலமா இல்லையா? மக்களை காக்க தவறியது கேவலமாக இல்லையா? எல்லாம் கத்தி கோஷம் போட காதோடு விடுற மாதிரி எல்லாம் என்ன அமைதியா இருக்கீங்க? ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியே கண்டன ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 மருத்துவத்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய். மணல் மேல்குடி மருத்துவமனையில் மணல் மேல்குடி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பதை உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய். பணி அமர்த்து பணி அமர்த்து பணி அமர்த்து பணி அமர்த்து. இரவு நேர காவலரை மருத்துவமனையில் பணி அமர்த்து மருத்துவமனையில் பணி அமர்த்து. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கவனம் செலுத்து கவனம் செலுத்து. மணமேல்குடி மருத்துவமனையில் மணமேல்குடி மருத்துவமனையில் தமிழக அரசு கவனம் செலுத்து. மாவட்ட நிர்வாகமே கவனம் செலுத்து.
கண்டிக்கின்றோம். உறுதி செய், உறுதி செய். மருத்துவர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய், உறுதி செய். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம். முத்துராஜபுரம் கிராமத்தின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது.